ஜஸ்ட் ரிலாக்ஸில் கலர்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் தாங்க உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ஈவெண்ட்ஸ் அப்படின்னா வந்து நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் அந்த ஈவெண்ட்ஸில் காத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்கக்கூடிய நிறைய இன்னோவேட்டிவான விஷயம்லாம் வந்து நம்ம ஈவெண்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட சூப்பரான ஈவெண்ட்ஸ் இப்போ நம்ம ஷோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 6 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்ஸ் பாடலாசிரியர் பிரியன் சார் எழுதியிருக்காரு. ஒரு சாங்கு ப்ரொடியூசர் செந்தில்வேல் சார் அவர் எழுதியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு நட்பை பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்யராஜ் சார், பொன்வண்ணன் சார், சாட்டை யுவன், முத்துக்காளை, சிங்கம் புலி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சாங்ஸ் எல்லாம் மிக பிரமாதமாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களாம் ரொம்ப லைக் பண்ணுவீங்க நம்புகிறேன். நான் வேல்முருகன் ஒரு சாங் பாடியிருக்காரு, கிருத்திகா பாபு பாடியிருக்காங்க, பிரசன்னா பாடியிருக்காரு, மகதி இவங்களாம் பாடியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னுடைய இந்த சினிமா துறையில் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மைல்கல்லாக வரும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய அன்பு ஆதரவு கண்டிப்பாக நான் ரொம்ப அன்போடு எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் பாடலாசிரியர் பிரியன் பேசுகிறேன். ஐநாறு விதி திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா நிகழ்வுலேருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பாடலாசிரியனுக்கு தளம்ன்றது இசை வெளியீட்டு விழா தான். ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் உழைச்சி படைத்த படைப்பு வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு நேரம். ஒரு பாடலாசிரியர்னால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பாடல்கள் இது வரைக்கும் நான் கடந்திருக்கேன். 5ஆவதில் மனசுக்குள்ளே ஆரம்பித்து வேலாயுதமில் வந்து வேலாயுதம் பாடல்லேருந்து, நானில் வந்து மக்காயலா, சலீமில் மஸ்காரா போட்டு மயக்கிறியே அப்படின்னு, இப்போ பிச்சைக்காரன் திரைப்படத்தில் உனக்காக வருவேன் உயிர் கூட தருவேன்னு சொல்லி தொடர்ந்து என்னால் முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு பாடலையும் நேர்த்தியாக செய்யணும்னு சொல்லி உழைச்சிட்ருக்கேன். அந்த வகையில் ஐநாறு விதி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பான படம்னு சொல்லுவேன். எந்த வகையில் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு பாடலாசிரியனுக்கு அனைத்து பாடலையும் எழுதக்கூடிய வாய்ப்புகள் வருவதுன்றது ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த படத்தில் 5 பாடல்கள் முழுமையான பாடல் எழுதுவதற்கான களம் எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சது. முழுமையாக எழுதும்போது என்ன ஒரு சிறப்புனா, கதையை முழுக்க உள்வாங்கி நல்லா இன்னும் நேர்த்தியாக சீர்மையோடு ஒரு படைப்பை நம்ம வந்து வெளிக்கொணர முடியும். அந்த வகையில் வந்து 5 வகையான பாடல்கள். பொதுவாக ஒரு பாடலாசிரியனுக்கு வந்து இவர் இதுதான் எழுதுவார் அப்படின்றத தாண்டி, இப்போ வாலி ஐயா மாதிரி எல்லா மாதிரியான பாடல்களும் எழுதக்கூடிய களம் ஒரு பாடலாசிரியர் அமைஞ்சதுன்னா அது மிகப்பெரிய பேராக இருக்கும். இப்போ ஐநாறு விதி எடுத்துட்டிங்கன்னா 5 வகையான பாடல்கள் இருக்குது. எனக்கு 5 பாடல் 5 வேறு மாதிரி. அப்போ நம்மளால் எல்லா வகையான பாடலையும் எழுத முடியுன்றதை நிரூபிப்பதற்கான ஒரு தளமாக நான் இதை நான் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு மெல்லிசை பாடல். கள்ள பார்வை கண்ணை கிள்ள கண்டு எந்தன் உள்ளம் துள்ள மாயம் செய்தாய் மனதை அல்ல யாரிடம் இதை சொல்ல அப்படின்னு ஒரு அருமையான மெல்லிசை பாடல். அதற்கு அப்படியே கான்ட்ரவர்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு துள்ளல் பாடல், குத்துப்பாட்டு. உன் கண்ணு சாராயம் முன்னால் இந்த கள்ளச்சாராயம் புஷாச்சு, உன் தங்க தாம்பாளம் நிறத்தால் என் வயசு துண்டாகி தூளாச்சுன்ற மாதிரியான ஒரு துள்ளல் பாடல். அப்புறம் இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கான பாடல். வழக்கமாக இன்றைக்கி ட்ரெண்டில் இருந்துகிட்ருக்கு. பொண்ணுங்களை பொறுத்தவரை பசங்க எல்லாம் காமெடி பீஸு, சின்சியர் லவ் எல்லாம் அவங்களுக்கு டைம் பாஸ்ன்ற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு பாட்டு. இதில் ஒரு முக்கியமான பாட்டு இருக்குது. ஏன்னா ஒரு படைப்பாளையாக நம்ம விட்டு செல்லணுன்ற பாடல்கள் வரும்ல, அது சில பாடல் தான் அமையும். இதில் பார்த்தீங்கன்னா ஐயனார் அவருக்காக பார்த்தீங்கன்னா 108 ஊர்களில் இருக்கக்கூடிய ஐயனாரை பற்றி ஆய்வு செய்து ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அதில் 108 ஐயனாரும் அதில் வந்து நான் வந்து பதிவு செய்திருக்கேன். அகரத்தில் தொடங்கி அவுகாரம். ஐயனார் வீதியில் ஆடி வரும் சாமி, ஆதிசிவன் கோவம் ஏந்தி ஓடி வரும் சாமி, இ அது தொடர்ந்து அதையும் நான் அந்த பாடலில் பதிவு செய்திருக்கேன். பேர் சொல்கிற ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். UK முரளி அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இசையமைச்சிருக்காரு. இதிலிருந்து அவர் வந்து அருமையாக நிறைய படங்கள் பண்ணுவார்ன்றது கண்கூட தெரியுது. ஜிப்சி ராஜ்குமார் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளராக இருந்து இன்றைக்கி அவர் வந்து ஒரு இயக்குனராக வந்திருக்காரு. செந்தில்வேல் அவர்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க. படமும் பாக்யராஜ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் படமும் பாடலும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வழக்கம் போல் உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஐயனார் விதி உருவான விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்கிறப்ப வந்து ஒரு ஐயனாராக மாறுறான்றது தான் ஸ்கிரிப்டு. ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு 10 பேரை வச்சு வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து சொல்கிறப்ப வந்து இதில் ஒரு 100 குடும்பம் பிழைக்கலாம் சினிமாவுக்கு வந்தீங்கன்னா அப்படின்னாரு. சரி, ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்ற ஒரு முயற்சியில் நான் இந்த ஒரு திரைப்படத்துக்கு தயாரிப்புக்கு வந்தேன். எனக்கு உறுதுணையாக என் நண்பர் வந்தார்.
அதுக்கப்புறம் தான் இந்த படங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பிரம்மாண்ட லெவலில் எடுத்து நல்லபடியாக செஞ்சோம். இந்த படத்தை வந்து எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி மிக தாழ்வுடன் கேட்டு அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நான் நீதியரசராக பதவியேற்ற பின் முதலாக ஒரு சினிமா விழாவிலே கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை. ஐயனார் வீதி படத்தை பற்றி நண்பர் செந்தில்வேல் அவர்களும் திரு ராகவன் அவர்களும் என்னிடையே தெரிவித்தார்கள். ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு எவ்வளவு கடின உழைப்பு என்பதும் அதில் எத்தனை நபர்கள் அவர்களுடைய உழைப்பை தருகிறார்கள் என்பதும் வெளியில் இருக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த நிகழ்ச்சியின் உள்ளே, அந்த படத்தின் உள்ளே அவர்கள் தயாரிக்கின்ற பொழுது நாம் போய் பார்த்த பொழுதுதான் அதனுடைய செயல்பாடுகள் எவ்வளவு கடினமானது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைய காலத்திலே இந்த விஞ்ஞான உலகத்திலே நிறைய இன்டர்நெட் மட்டும் எல்லாம் வந்துவிட்டது. பல கோடி முதலீடாக போட்டு இந்த சினிமாவை தயாரிக்கிறார்கள். ஆனால் வெகு சாதாரணமாக வீடியோவிலும் கேசட்டிலும் இந்த படத்தை பார்த்து விடுகிறார்கள். அதற்கு பட தயாரிப்பாளரின் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற திரு தானு அவர்கள் முழு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். எவ்வளவு ஏனென்றால் அவள் பல படங்களை தயாரித்தவர்கள், அவர்களுக்கு தெரியும். இதற்குண்டான வழக்குகள் நீதிமன்றத்திலே வரும்பொழுது நீதிபதிகளாக நாங்கள் எங்களால் என்னளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை தடை செய்கின்ற அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அது திரு தானு அவர்களுக்கு நன்றாக தெரியும். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி என்ற வள்ளுவர் வாக்கு கிணங்க நீதியரசர் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பெரியோர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக, மிக உயரிய பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட ஐயனார் வீதி படத்தினுடைய முன்னோட்டத்தையும் பாடல் காட்சியும் கண்டேன், களிப்பேறுகை கொண்டேன். ஆயிரக்கணக்கான மேடைகளில் அரங்கேற்றம் நடாத்திய சகோதரர் UK முரளியின் இசை தேனினும் இனிய தெல்லுத்தமிழ் பாடல்களை மிக சிறப்பான முறையில் அள்ளி வழங்கியிருக்கிறார். செவி குளிர்ந்தது, சிந்தை மகிழ்ந்தது. ஐயனார் வீதியில் பங்கு கொண்ட அத்துணை பேர்களும் சிறப்பான ஒரு பெரிய பேற்றினை பெறப்போகிறார்கள். பாக்யராஜ் சார் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய உத்வேகம் மிக சிறப்பாக, ரொம்ப யதார்த்தமாக பண்ணக்கூடிய, இதில் வந்து ஒரு மிக அழுத்தமாக இந்த கேரக்டரேஷன் பண்ணியிருக்காரு.